ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் சார்ட் பேப்பரும் 3 கலர் பேப்பர்ஸும் எடுத்திருக்கேன். இதில் எல்லாருமே ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான கிராஃப்ட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதை நீங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சுகாஸ் கேலரி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் நான் ஃபோட்டோ ஃப்ரேம் செய்ய போகிறேன். ஆல்ரெடி இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இந்த ஃப்ரேம் எப்படி செய்கிறதுன்னு நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் நான் அதை ஸ்பீடாக காமிச்சிட்டேன். இப்போது இந்த ஃப்ரேம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பிளாக் கலர் பேப்பரை எடுத்து 4ஆக மடித்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம லீவ்ஸ் கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய லீவ்ஸ் கட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன்ல, ஸோ அதே மாதிரி தான் லீவ்ஸ் கட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம இது கட் பண்ணியாச்சு. இந்த அளவு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே அளவை அப்படியே இந்த பேப்பரில் வச்சு நம்ம ட்ரேஸ் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே அளவு வேணும் அப்படின்னா இப்படி ட்ரேஸ் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பிளாக் கலர் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம க்ரீன் கலர்லேயும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்குமே அதே லீவ்ஸை அப்படியே மேலே வச்சு நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நமக்கு பிளாக் அண்ட் க்ரீனில் லீவ்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் மார்க்கர் எடுத்துகிட்டு இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் லைன்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதாவது செடிகளில் தண்டு இருக்கும்லவா, அந்த மாதிரி நம்ம சும்மா ஒரு லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்து இதில் நம்ம ஒட்டிக்கலாம். ஒரு பிளாக் ஒரு க்ரீன் அப்படி இருக்கிற மாதிரி ரெண்டையும் மாற்றி மாற்றி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இந்த பிளாக் அண்ட் க்ரீன் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், அதனால இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த 2 கலர் காம்பினேஷன் பிடிக்கல அப்படின்னா வேறு கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஸோ நான் இதிலையே ட்ரை பண்ணிட்டேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டான பிளேஸில் தான் ஒட்டணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி டிசைன் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. பேட்டர்னாக இருக்கிற மாதிரி, அதாவது ஒன்று மாற்றி ஒன்று இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு. இதை நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் நீங்கள் ஃப்ளவர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அது கூடவே ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃப்ளவர்ஸ் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக இந்த ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதாவது சதுரம் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்த இந்த பேப்பரை நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரியே 4 டைம்ஸ் நீங்களும் மடிச்சுக்கோங்க. ஃபைனலாக ஒரு சின்ன பார்ட்டு கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கணும். இந்த பார்ட்டு தான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மடித்ததுக்கப்புறமா இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃப்ளவர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சூப்பரான ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் இந்த பெரிய ஃப்ளவர் கூட வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை செப்பரேட்டாக ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். நான் இதில் தனியாக தான் ஒட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு அதோட இதழ்களை மட்டும் கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணால் ரியல் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம இப்படி பண்ணோம். இதோட பேக் சைடில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. இதே மாதிரி அந்த சின்ன ஃப்ளவரையும் நம்ம லைட்டாக அந்த இதழ்கள் எல்லாம் வளைச்ச மாதிரி செஞ்சுட்டு அதையும் நம்ம ஒட்டிடலாம். இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளைனாக இருக்குல்லவா, அதனால ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துகிட்டு சின்ன சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் ஃப்ளவரோட சென்டரில் நான் ஒட்டிக்கிறேன். இப்போது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு கிராஃப்ட்டு தான் இது. இந்த ஃப்ரேம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம சார்ட்டில் தானே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதோட பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம்.
நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு கிராஃப்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.